ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி சிட்டு. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி. இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். அம்மாவோட கைப்பக்குவத்தில் செட்டிநாடு பூண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இதை செய்கிறதுக்காக ஒரு 25 பூண்டு பல் உரித்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 15-20 சின்ன வெங்காயம் உரிச்சிக்கலாம். ஒரு தக்காளி பழம் நல்லா பெருசாக எடுத்துகிட்டு இது போல் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சிறிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து அதையும் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 5லேருந்து ஒரு 7 காஞ்ச மிளகாய், இது கலருக்காக ஒரு 3 காஷ்மீரி மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இதுலேருந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதையும் சேர்த்து நல்லா அந்த ஹீட்லேயே வறுத்துடலாம். இப்போ அது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் அப்படியே வச்சு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடு வந்ததும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 கொத்து கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதும் இந்த வெங்காயம் பூண்டு வச்சுருந்தோம்ல இதையும் எடுத்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளியினுடைய தோல் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். ஸோ நான் இது சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள், இப்போ தோல் தனியாக பிரிஞ்சு வருதில்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, இந்த மசாலாவை எடுத்து சேர்த்துடலாம். இந்த மசாலாவை நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் பூண்டோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த நம்ம மிக்ஸி ஜாரில் கழுவி தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த புளி தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அந்த தண்ணியும் ஊற்றிட்டு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அது போக மீதி உப்பையும் இப்போ சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். அதில் இருக்க அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே தனியாக பிரிஞ்சு மேலே வரும், அதளவுக்கு அப்படியே மூடி இருக்கட்டும். இப்போ 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். சூப்பரான டேஸ்ட்டில் அம்மாவோட கைப்பக்குவத்தில் செட்டிநாடு பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.